ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் மன்சிதோ ஹோம் மேக்கர். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த 6 லேயர் ரேக்கை வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் வந்து போல்ட்டு எதுவுமே வராது, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 லேயர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நான் 6 லேயர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி ஃபிட் பண்ணணுன்னு கைடும் கொடுத்துருக்காங்க. 1 இயர் வேரண்டி கார்டும் இருக்குது. இது வந்து புஷ் மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் கேப்பு புஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். குட்டியாக ஒரு ஹேமரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாங் பீம் சொல்லுவாங்க. இது சைட்லலாம் அந்த ரேக்லாம் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு 12 பீசஸ் வந்து வரும் இதில். தென் இது வந்து கனெக்டருங்க. ஸோ இது 3 ரேக்காக தான் வரும். ரெண்டே கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த 4 கார்னர்லேயும் வர்ற எல். தென் வுட்டு கூட நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது வந்து ஒரு 6 பீசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஷார்ட் பீம். இன்னும் 2 சைடில் வரும் இல்லையா, அது இதுவும் ஒரு 12 பீசஸ் வரும். இப்போ இந்த கைடை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது பிளாஸ்டிக் கேப்பு. இதை வந்து அந்த எல்லாங்கில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து 2 சைடு இருக்கும். ஒரு சைடில் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடில் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த புஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இந்த கேப்பில் வச்சு. இப்போ 4லையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஷார்ட் பீம் லாங் பீம் ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஷார்ட் பீம். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், போல்ட்டு மாதிரி அதிலே ஃபிக்ஸடாக வந்துடும். ஸோ தனியாக வந்து உங்களுக்கு போல்ட்டோ ஸ்க்ரூவோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, இதிலே ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வச்சு நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து உள்பக்கமாக வச்சு அப்படியே அதை வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஹேமர் வச்சு லைட்டாக அடித்தாலே போதும், அது வந்து இறங்கிடும் உள்ள. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ உள்பக்கமாக வச்சாதான் இந்த வுட்டு வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். இப்போ ஒரு இது வந்து ரெடி பண்ணிட்டோம். 3 லேயர் ஸ்டாண்டு வந்து ஒன்று வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை கனெக்டரை யூஸ் பண்ணி இதை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி லைட்டாக சும்மா அப்படியே வச்சாலே போதுங்க, நின்றுக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி 4 பக்கமும் வச்சாச்சு. இப்போ இதில் இன்னொரு செட் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா ஸ்டாண்டு, அதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பார்க்குறப்ப தான் என்ன பண்ண போகிறோம், எப்படி ஃபிக்ஸ் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் திங்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது தகுந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அது தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 6 லேயர் சொன்னனால 3 லேயர் அனுப்பிச்சாங்க, கனெக்டரும் அனுப்பிச்சாங்க. நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு ஸ்டாண்டு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. பெஸ்ட்டு குவாலிட்டி நான் சொல்லுவேன். நான் ப்ராடக்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மன்சிதோ ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.